வேண்டுதல் அப்படிலாம் வைக்கிறாங்கல்ல, அது வந்து அந்த எல்லாருக்குமே 90% எல்லாருக்குமே அந்த வேண்டுதல் நிறைவேறுது. அத போய் அவங்க அந்த ஏதாவது திரும்ப நன்றி கடன் செலுத்துறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கிறப்ப, அந்த வேண்டுதல் வந்து எப்படி நிறைவேறுது? உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த நேரம் சரியா இருக்கிறனால அந்த வேண்டுதல் நிறைவேறுதா? இல்ல அந்த இடத்துல இருக்கிற அந்த தன்மையினால அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறுது? அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான். ஒருத்தர் ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னு ஒரு கோயிலுக்கு ஒரு கிரிவலத்துக்கெல்லாம் போறாருன்னா, அந்த இறைவன் என்ன பண்றாருன்னா, அந்த பிரச்சனையை போய் தீர்த்து வைக்கிறார். அதுக்கு முக்கியமான காரணம் எப்படி தீர்த்து வைக்கிறார்னா, உங்க உயிர் சக்தியை தடுத்து ஆட்கொண்டு உங்க உயிர் சக்தியை நல்ல அலைவரிசையில இயங்குறதுக்கு வாய்ப்பை உருவாக்குறாரு. அப்போ உங்க உயிர் சக்தி நல்ல அலைவரிசையில இயங்கும் போது உங்க வேலையில உங்க உயிர் சக்தினாலே ஒரு பாசிட்டிவ் தன்மை உங்களுக்கு கிடைக்குது. அங்க இறைவன் என்ன மாதிரி ரோல் என்ன பண்றாருன்னா, அந்த உயிர் சக்தி உங்க உயிர் சக்தியை வைத்தே உங்களை மேம்படுத்துகிறார், உங்களை நல்வழிப்படுத்துறார். அப்ப நீங்க என்ன, யார் இந்த உலகத்துல பிறந்த நிறைய மனிதன் தன்னுடைய உயிர் சக்தியை தான் இறைவன் மேம்படுத்தி நம்ம தான் அதை நல்ல செயலுக்கு செஞ்சுக்கிட்டோங்கிறத உணர மாட்டாங்க. அவ இறைவன் தான் செய்யறாரு, இறைவன் தான் எனக்கு உதவுறாரு, முருகன் தான் எனக்கு உதவுறாரு, சிவன் தான் எனக்கு உதவுறாருன்னு நினைக்கிறாருன்னா, சிவன் முருகன் எப்படி உதவுறார்? அப்போ ஒரு அலைவரிசை உங்களுக்கு எப்படி செயல்பட வைக்குதுங்கிறத மைனா பார்த்துக்கணும். அப்போ அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது என்ன செயல் வச்சாலும் இறைவன் அப்படி பண்ண மாட்டார். ஒரு மனிதனை ஒரு 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 நல்ல வழிக்கு படுத்தணும்னா அவன் உயிர் சக்தியை மேம்பட வைக்கணும். உயிர் சக்தியை மேம்பட வைக்கணும்னா அவன் உயிர் உள்ள இருக்குல்ல, அதுக்குள்ள இவருடைய அலைவரிசை உங்கள் மூக்கு காற்று வழியாக போகலாம், காது வழியாக போகலாம், உடல்ல ஒரு ஊசி குத்துற மாதிரி உங்க உள்ளங்கால்லையோ முட்டிகள்லையோ இல்லை உடல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஊசி கொசு கடிச்ச மாதிரி ஒரு வழியில ஒரு ஆற்றல் உள்ள இறங்கலாம். அப்ப இறங்கும் போது உங்க உடலுக்குள்ள இருக்கின்ற அந்த உயிர் சக்திகளை அது பெருக்கெடுக்கும். அப்ப என்ன ஆகும்னா ஒரு நம்பிக்கை கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப நீங்க ஒரு விரக்தியோட விளிம்புல இருக்கப்பட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு உங்களை அறியாமலே ஒரு ஆனந்தமும் ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும். அப்ப யாரோ ஒருத்தர் நீங்க அப்படியே சோர்ந்து போய் கிரிவலை சுத்திட்டு நொந்து போய் பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது ஒரு ஃபோன் வரும், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஏதோ ஒரு செயல் வடிவத்துக்குள்ள அங்க ஒரு செயல் வடிவம் நடக்கும். அது எப்படி நடக்குதுன்னா, கிரிவலை சுத்தப்பட்டுச்சு, நொந்து நூலாகி இறைவன் நம்மளை காப்பாற்றுவான், இந்த இடத்துல அவன் நினைச்சாதான் நமக்கு வாழ்க்கைன்னு நினைக்கப்பட்டவனுக்கு அங்கே உட்கார்ந்தோன்னே உன் உயிர் சக்தியை அவன் மேம்படுத்தி விட்டுட்டான். அப்போ மேம்படுத்தி விட்டதுனால என்ன ஆகும்னா, நீ யானை தொழில் செய்யணும்னு நினைக்கிறியோ அது சார்ந்தவனுக்கு உன் நினைப்பு வரும். உன்னுடைய அந்த பேர் இருக்குல்ல, உன்னுடைய என்ன, இவன் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லிக்கிட்டு இருந்தானே, அது என்னாச்சு, எங்க போன கொண்டா அப்படின்னு நம்ம போற டைப் பண்ணி போன எடுத்தோம். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும்? அப்ப நாளைக்கு காலைல வந்துடு அப்படின்னா வேலை நடக்கும். அப்ப உன்னுடைய ஞாபகம் எனக்கு வரணும்னா உன் உயிர் சக்தி மேல் நோங்குனாதான் உன் நினப்பு எனக்கு வரும். அப்போ இறைவன் எப்படி பண்ணியிருப்பான்னா, இவனுடைய உயிர் சக்தி யாராடலாம் நீ கான்டாக்ட்ல இருக்கையோ உன்னுடைய அலைவரிசையை வச்சு அவனுக்கு தாக்குவார். உனக்கு எந்த விஷயத்தினால வேலை நடக்கப்படணுமோ அந்த வேலைக்கு எவன்கிட்ட போனா வேலை நடக்குமோ அவன்கிட்ட உன் ஞாபகத்தை பிரதானமா வர வைப்பார். உன்னை யாருன்னே ஒருத்தன் தெரியாது உட்கார்ந்துருப்பான், ஆனா உன்னுடைய அலைவரிசையை வச்சு என்ன பண்ணுவார்னா, அவன்கிட்ட நீ வரும்போது நீ வர்ற அங்கேருந்து அவனுக்கு மைண்ட்ல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எந்த சூழல் இல்லாம ஒரு நல்ல செயல் அவன் வாழ்க்கையில நடந்திருக்கும். அவன் என்ன பண்ணுவான், தெய்வீகமா உட்கார்ந்துருப்பான். நீ உட்கார்ந்தோடனே இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் உதவணும், இந்த மாதிரி அண்ணன் ராமன் என்னை அனுப்புனாரு, உங்களை பார்க்க சொன்னார், நான் நேரடியாக திருவண்ணாமலை போயிட்டு உங்கள்கிட்ட வர்றேன் அப்படின்னோடனே இவனுக்கு என்ன பண்ணனா, அப்போ தான் காலையில் திருவண்ணாமலை சம்பந்தமாக இவன் வேலையில் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. அப்போ அந்த பாசிட்டிவ் தன்மையில் இருக்கும்போது திருவண்ணாமலையா, சரி என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு அதை உடனே சேங்ஷன் பண்ணி கையில் கொடுத்துருவோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, அண்ணாமலையார் திருப்பதியில் இருக்க ஏழுமலையார் உதவிட்டாரு அப்படின்னு. இது தியானத்தில் என்ன சொல்றான்னா, ஒரு உயிர் சக்தியை மேம்பட வைக்கிறது. இதுக்காக தான் 100% பக்தியா போனன்னா அது வேண்டுதலாவே நீ வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப தியானமா போயிட்டன்னா உனக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு, ஏன் இந்த செயல் நடக்கிறது, இறைவன் அவர் எப்படி நம்மளை
நம்ம கேட்குற பொருளை கொடுக்குறாருங்கிறத உன்னால் அறிய முடியும். புரியுதுங்களா? இங்கே இருக்கிற நிறைய கிறிஸ்துவ மக்களுக்கோ, இஸ்லாத்தில் இருக்கிற மக்களுக்கோ, இந்துவில் இருக்கிற மக்களுக்கோ இறைவன் நமக்கு உதவுறாருங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இறைவன் எப்படி உதவுறார், என்ன மாதிரி வடிவத்தில் உதவுறாருங்கிறத யாருக்கும் தெரியல. அப்போ தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, அந்த இறைவன் எந்த ரூட்ல உதவுவாருங்கிறத அந்த உதவியை அவங்களால உணர முடியும். இதுதான் விஷயம். அப்ப சில உதவிகள் சில இடங்கள்ல நிராகரிக்கப்படும். பல நாள் கிரிவலமே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பல்வேறுபட்ட வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டார் இறைவன். திடீர்னு இறைவன் அதை ஸ்டாப் பண்ணிட்டார். என்னடா இவ்வளோ செஞ்சோம், இந்த காரியம் மட்டும் நிறைவேற மாட்டுது அப்படின்னு சொன்னா, அவருக்கு என்னன்னா, இந்த இடத்தில் நீ இது நிறைவேறினால் உன் வாழ்க்கையே முற்றிலுமாக மாறி போயிடும். நீ என்ன பண்ணுவனா, காலத்துக்கு ஞானத்துக்கு வரமாட்ட. நீ அப்படியே என்ன பண்ணுவ, நான் சொன்னேன்ல முன்னாடி, காட்டாறு அடிச்சுட்டு போன அது மாதிரி பணத்தோடைய ஆறு உன்னை அடித்து விட்டு போயிடும். ரூபா நோட்டு இருக்குல்ல கட்டுக்கட்டா, அது உன்னை தூக்கிட்டு போயிடும். அப்புறம் உனக்கு இறைவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான். நீ என்ன பண்ணுவன்னா, பெரிய அண்டாவில் மோரை கலக்கிட்டு வந்து இல்லை சாப்பாடு எடுத்துட்டு வந்து கோயில் வாசல்ல அன்னதானம் வேணா பண்ணுவ. ஆனால் இறைவனை உன்னால் உணர முடியாது. இப்படி முக்காவாசி 72% பேர் பணக்காரர்களோ பெரிய பெரிய ஆளுங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் மிஸ் ஆனது இப்படிதான். அவர்கள்லாம் இறைவனுடைய பக்தரா இருப்பாங்க. ஆனா இறைவனுடைய உணர்ந்தவங்களா அவங்களால இருக்க முடியாம போனதுக்கு காரணம் இதுதான். அப்ப சில பேருக்கு சில செயல்களை நிறுத்தி வைக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, என்றாவது ஒரு நாள் நீ என்ன உணரணும்னா இந்த வேலை உனக்கு கிடைக்கக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவசரப்படாத. அந்த இடத்துல இந்த இடத்துல நீ அவசரப்பட்டனா காலத்துக்கு என்ன இந்த பிறப்பு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்படிதான் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் என்னன்னா, எல்லாருக்குள்ள என்னன்னா, நல்ல வேலை செஞ்சு நல்ல பீக்கில் போய் சம்பாரிச்சு கோடீஸ்வரன் ஆகி எல்லாத்தையும் பேர் புகழெல்லாம் எடுத்துட்டு லாஸ்ட் ஃபைனல்ல கடவுளை உணர்ந்துடலாம், கடவுள்கிட்ட போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அது மாதிரிலாம் நடக்காது. அதே மாதிரி தான் தியானம் சொல்லித்தர நிறைய குருமார்கள் எல்லா கிளாஸ் எல்லாம் எடுத்து மாணவர்களுக்கெல்லாம் நல்ல தியானத்தை சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் நான் சமாதிக்கு போயிடுவேன், எனக்கு சமாதி கிடைச்சிருன்னா, சமாதி கிடைக்காது, சாவு தான் கிடைக்கும். அப்படியெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த தியானத்தையோ இறைவனையோ பண்ணிட முடியாது. அப்படியெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இறைவனை போய் அடையலாம் முடியாது. அதனாலதான் எந்த கோடீஸ்வரனாலதையும் அந்த இறைவனை போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் அடையறதுக்கு முடியல. வெகு சிலர் ஏன் அடைஞ்சான்னா, அவன் 70 வயசு 80 வயசு ஆகியும் எல்லா சொத்தையும் திறந்துட்டு இறைவனை எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல முடிவெடுத்தான். எனக்கு எது வேணாண்டா அப்படின்னு நான் நிராயுத பாணியா நிக்கிறேன்னு முடிவெடுத்தான். அப்ப அவனுக்கு என்னன்னா, அந்த இறக்க போகும் தருணத்துல அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த இறைவன் அவனுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கினான். இது என்னன்னா 100ல் ஒருத்தருக்கு 2 பேருக்கு சாத்தியம், எல்லாருக்கும் சாத்தியப்படாது. புரியுதுங்களா? நீங்க அவ்வளவு பெரிய டாட்டாலாம் பார்த்துருப்பீங்க. அவர் சாதாரணமா தான் வாழ்ந்தாரு, எத்தனையோ செஞ்சாரு. ஆனா அந்த ஞானம்ங்கிற செக்ஷன் வேற, அது வேற. அப்ப அதை உணர்றதுங்கிறது ரொம்ப கடினம். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம். இப்ப நீங்க பட்டினத்தார் இருந்தார், கோடீஸ்வரனா இருந்தாரு, ரோட்டுல போயிருந்தாரு, அங்க படுத்திருந்தாரு, இங்க படுத்திருந்தாரு. அப்ப என்ன ஆச்சு? கடைசியா அவருக்கு அந்த சமாதி, அந்த உடலை கரைச்சாரா, மறைஞ்சு போனாரா, ஒளியா போனாரா அப்படின்னா, அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சுன்னா, அந்த வாய்ப்பு கிடைக்குங்கிறத உறுதி பண்ணி தான் அவனை தூக்கி அந்த ரோட்ல போட்டது. உனக்கு அதை கொடுக்கப்பட்டுருச்சு, கொடுக்கப்பட்டவன் நீ வைர வியாபாரியா இருக்கக்கூடாது, வெளியில வந்துரு. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். இப்படிதான் சில விஷயங்கள் நம்ம ஆளுங்களுக்கு அது புரிய மாட்டேன். இதெல்லாம் ஒரு ஒரு பிளேஸ்லயும் ஒரு முக்கியமான ஒரு செயல் வடிவம் இருக்கு. அது தெரிஞ்சு ரொம்ப அதான் சொல்றேனே, எல்லாத்தையும் உணர்ந்து வறுமையை கூட தன்னுடைய வாழ்க்கையை கூட ஸ்டடி பண்ணி ரொம்ப கவனமா போனா இறைவன் என்ற பொக்கிஷம் எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கும்.
இறைவன் என்பதை நீ கோயிலில் தான் போய் பிடிக்கணும், கோயிலில் தான் தேடணும் அப்படிங்கிறது கிடையாது. இறைவன் ஒன்றுள்ள இருக்கிறார் அப்படிங்கும்போது நீ ரொம்ப கவனமாக இருந்தனா அது அந்த அந்த மேஜிக் உனக்கு நிகழும். இதுதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நான் இந்த இறை பணியை விட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஒரு முறை 2 முறை கிடையாது, எத்தனையோ முறை என்னை பல சபலங்கள் என்னை இழுத்துச்சு. அப்பெல்லாம் நான் பாதுகாக்கப்பட்டேன்னா இறைவனால் பாதுகாக்கப்பட்டேன். இந்த இறை ஆற்றல் தான் என்னை அந்த மாதிரி பாதையில எல்லாம் போக விடாம, அந்த கால சூழலுக்காக நீ போய் விரயமாயிடக்கூடாது. நமக்கு எமர்ஜென்சிக்கு பணம் தேவை, நமக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒன்று செய்யணும், ஆனால் இங்கிட்டு போயிட்டோம்னா ஞானம் இருக்காது. அப்போ என்னன்னா, என்ன துன்பப்பட்டாலும் நீ பெற வேண்டியதை பெற்றாகணுங்கிறதுக்காகன்னு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நம்மளை விடவே இல்லை. அது ரொம்ப முக்கியம். அது எனக்கு தெரியல. அப்போ நான் பல நாள் இறைவனை வருத்தப்பட்டிருக்கேன். இறைவன்கிட்ட இறைவா நீ மோசமானவர், நீ என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க மாட்டேற, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேற, என்னை ஊரே திட்டுது, என்னை சொந்தக்காரவங்கெல்லாம் என்னை உதாசீனப்படுத்துகிறாங்க. அப்போ நீ ஏதாவது எனக்கு இந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணினா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னும்போது அவர் மௌனம் சாதிச்சிட்டார். அந்த மௌனத்தை நான் எப்படி உணர்றதுன்னு எனக்கு தெரியலை. இப்போ இந்த இடத்துல நான் காப்பாற்றப்பட்டாகணுமே, நாளைக்கு விடிஞ்சா காலையில் கடன்காரன் என் தோளில் துண்டை போட்டுருவானே, நான் என்ன பண்ண போகுது, நான் அவர்கிட்ட 3-10 தவணை சொல்லிட்டேனே, நாளைக்கெல்லாம் அவன் வேற மாதிரி பேசிடுவானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்பயும் அவர் மௌனம் சாதிச்சுவார். அந்த இடத்துக்குள்ளேயும் எவனோ ஒருத்தன் உதவிட்டானா அவன் வாழ்க்கை மாறிடும். அங்க உனக்கு அவன் உதவவே கூடாது. சரி, என்னை துரத்துறாரு, வாழ்க்கையில் நடந்த சம்பவம், என்ன ஒருத்தர் துரத்துறாரு, அவரே வாலிண்டராக எனக்கு உதவுனார், அவரே வாலிண்டராக என்னை தொந்தரவு பண்ணார், அவரே வாலிண்டராக என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, நான் கொடுத்த உதவி பணத்தை கொடுங்குறாரு. என்னால் எந்த ரூபத்திலையும் அவருக்கு பணம் கொடுக்க ட்ரை பண்ணுற முடியலை. என் மனைவி கன்சீவாக இருக்கிற காலகட்டம், என்னால் ஒரு 100 ரூபாய் பணத்தை பெரட்ட முடியலை. அப்படி ஒரு சோதனையான காலகட்டத்தில் நிற்கிறேன். அவர் பணத்தை கொடுக்குறீங்களா, இல்லை உங்கள் ஊரில் உங்கள் உறவினருக்கு முன்னாடி உங்களை கேவலப்படுத்தட்டுமா அப்படின்னு காலையில் 2 ஃபோன் அடிக்கிறாரு, மத்தியானம் 2 ஃபோன் அடிக்கிறாரு, சாயந்தரம் 2 ஃபோன் அடிக்கிறாரு. நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட யாரையாவது அவர் தள்ளி போடுறதுக்காக, இன்னும் 10 நாள் கழிச்சு ஏதாவது பணம் வந்துடும், இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு பணம் வந்துடும் அப்படின்ட்டு ஒரு தெரிஞ்சவங்களை விட்டு அவர் நம்பரை கொடுத்து நீங்கள் பேசுங்க, கொஞ்சம் சூழ்நிலைகளை எடுத்து சொல்லுங்கன்னா அவர் சொல்கிறாரு. அவர்கிட்டையும் நம்மளை கேவலமாக திட்டுறாரு. அப்போ திட்டிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்காக தம்பி அவன் ரொம்ப கெட்டவன், என்னை உயர்ந்தவன் என்று சொன்ன அவர் ரொம்ப கெட்டவன் தம்பி அந்த பையன், உங்கள் முகத்துக்காக, அவனை யாருன்னே தெரியாது, நான் நம்பரை கொடுத்து நீ கொஞ்சம் சொல்லு, நீ கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் பேசு அப்படின்னு சொன்னார்ல, அவர் யாருன்னு தெரியாத, நீங்கள் ரொம்ப நல்லவர் தம்பி, நீங்கள் பேசும்போதே தெரியுது, அவன் ரொம்ப கெட்டவன் தம்பி, பணத்தை கொடுக்கணும்ல, இப்போ தரேன் அப்போ தரேங்கிறான், கொடுக்க மாட்டான், அதனால் நீங்கள் ரொம்ப நல்லவர் தம்பி, உங்களுக்காக ஒரு 10 நாள் டைம் தரேன், 11ஆவது நாள் அவன் வீட்டுக்கு வந்துடுவேன் தம்பி அப்படின்ட்டு. அப்போ நான் எத்தனை கோவில்களுக்கு போயிருப்பேன் தெரியுமா, எத்தனை சிவன் தலத்தில் நின்று போய் அழுதுருப்பேன் தெரியுமா, எத்தனை பெருமாள் கோயிலுக்கு போயிருப்பேன் தெரியுமா, எத்தனை ஜீவசமாதிக்கு போயிருப்பேன் தெரியுமா. ஆனால் ஒரு இடத்தில் கூட அங்கேருந்து எனக்கு சரியான ரிசல்ட் வரல. அந்த 10ஆவது நாள் முடிஞ்சவொடனே 11ஆவது நாள் அவன் இருக்கான் பாரு, இந்த ஃபோன் பண்ணி டேய் இன்னொரு வாட்டி சொல்லனா, டேய் அந்த ஆள் மோசமானவன், என்ன நல்லவன் சொல்லியிருக்கான், என்ன திட்ட ஆரம்பிச்சிருவான், நீயே டீல் பண்ணிக்கிட்டு ஓடிட்டான். திருப்பி என்ன பாச்சு பணம் என்ன பாச்சு அப்படின்னு அவர் மாதிரி பேசும்போது திருப்பி நம்ம இந்த ஒன் வீக்கு, இந்த 1 வாரம், எத்தனை 1 வாரம்டா, எத்தனை 10 நாள்ரா அப்படின்னு அவர் என்னென்னலாம் பேச முடியுமோ அதை எல்லாத்தையும் அந்த சகிப்புத்தன்மையோடு நின்னோம். அப்போ அந்த ஃபோனில் காதில் வச்சுருப்போம், வானத்தை பார்ப்போம், கடவுளை உள்ளுக்குள்ளே கடவுளை பார்ப்போம், ஆப்போசிட்டில் 2 உறவினர்கள் கிராஸ் பண்ணி போவாங்க, அவங்க என்ன நினச்சிட்டு போனால் எவன்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கான் ஏதோ ஒன்று விஷயம், இவன் எப்போ பார்த்தாலும் ஏதோ சீரியஸாக பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. ஆனால் ஒருத்தர் கண்ணா புண்ணான்னு திட்டிகிட்டு இருக்காங்கிறது தெரியாது. அப்போ அந்த சூழ்நிலைகளில் நான் ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானேன், பெரிய ரொம்ப வேதனையில் இருந்தேன்.
அப்போ ஒரு நாள் என்ன ஆகி போச்சுன்னா, பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பணம் வந்து கொடுக்கப்பட வேண்டிய தொகையில் 1% தான் கொடுத்தேன். பாக்கி 9% கொடுக்கல. 9% கொடுக்கலன்னா அவர் என்கிட்ட கேட்கல. ஏன்னா அவர் என்னையும் மறந்துட்டாரு, அந்த பணத்தையும் மறந்துட்டாரு. ஏன் மறந்தாருன்னு அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த கிரகணம்னு சொல்லுவாங்கல்ல, கிரகணம் பிடிச்சிருக்க மாதிரி, அந்த கிரகணம் விட்டோடனே என்னை அவ்வளோ துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தார்ல, அவரே என் லைனுக்கு வர்றதே இல்லை. அப்போ அந்த இடத்துல இருந்தே என்ன ஆயிடுச்சு, எனக்கு தியானம் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து எனக்கு எப்படி சோர்ஸ் இருக்குன்னா, அவருக்கு கொடுத்தாருல அதோட 3 மடங்கு பணம் தர அளவுக்கு ஆள் வந்து உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு 2-3 பேர்லாம் வந்து நிற்கிறாங்க. ஆனால் அப்போ ஃபோன் வர மாட்டுது. சரி நானாக போய் கொடுக்கலான்னா அதுக்கும் என்னை விட மாட்டுது சூழல்கள். அப்போ அந்த வேலையை விட்டுட்டு அந்த இறை இருந்து என்னதுன்னா, உனக்கு என்ன வேலை கொடுத்துச்சா நீ பாரு, உன்னை நோக்கி அவன் வரமாட்டான். ஏன்னா அவன் உன் அலைவரிசையிலிருந்து விடுபட்டு விட்டான். உன்னை துன்புறுத்துறதுக்காக தான் அவனை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஏன்னா அவன் துன்புறுத்தினாதான் ராஜா உனக்கு ஞானம் கிடைக்கும். நீ அவன் பணத்துக்காக துன்புறுத்தினான்னு நினைக்கிற, அது கிடையாது. உன்னுடைய கர்ம வினை ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதை என்னால் எடுக்க முடியலை. அதுக்கு என்ன வழின்னு பார்த்தேன், இருக்கிறதுலே உலகத்திலே கொடூரமான எந்த மனிதன் இருக்கிறானோ அவன்கிட்டேருந்து உன்னை பணம் வாங்க வச்சேன். அவன் மூலியமாக அந்த கர்ம வினையை ட்ரில்லு போட்டு அந்த பாறையை உடைத்தோம். அது உடைச்சு அந்த பாறை சுத்தமாக கீழே விழுந்தோன்னே அவன் என்ன ஆகி போச்சு, அவன்கிட்ட இருந்து உன்னுடைய அலைவரிசையை எடுத்துட்டோம். அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உன் நினைப்பே வரல. நினைப்பு வந்தாதானே திட்டுவான். அவன் செல்போனை எடுத்து பார்க்குறான், அவன் உன் பேர் வரும்போது அவனை நாங்கள் மறைச்சிருவோம். ஒருவர் உங்களை நினச்சி வாழ்த்துறதோ, உங்களை புகழ்கிறதோ, உங்களை திட்டுறதோ, உங்களுடைய அலைவரிசை இருந்தால் மட்டும்தான் அவர் செய்வார். நீங்கள் உங்கள் பொண்டாட்டி மேலே பாசம், சில பேருக்கு உன் மேலாம் பாசமே கிடையாதுன்னா, பாசம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அலைவரிசை இல்லைன்னா பாசமே இருக்காது. நான் எல்லாம் ஏன் வாழ்கிறேனே தெரியாது உன் கூட, நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன்னு சில கேரக்டர்லாம் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அங்கே அலைவரிசையே கிடையாது, கரண்டே கிடையாது. மின்சாரம் இருந்தால் தான் 2 இடத்துல பாஸ் ஆகிட்டே இருக்கும். இல்லைன்னு வச்சிங்களேன், சும்மா நம்ம பாட்டில் இருப்போம். ஊரில் சொல்லுவாங்களா ஒத்த லைட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டீப் லைட்டு கிடையாது. அந்த ஒத்த லைட்டு மாதிரி ஏன் எரியுறேன்னு சில லைட்லாம் தெரியாமல் இருக்கும். எங்கள் ஊரில் எல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, கிராமங்களில் ரொம்ப இன்டீரியர் வில்லேஜில் இருந்தோம். அந்த வில்லேஜை விட்டுட்டு எல்லாரும் வந்து இங்கிட்ட ரோட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் அந்த ஒத்த லைட்டு மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆளே இல்லாத ஊரில் லைட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். நான் பல நாள் நான் மட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பேன், எவனுக்காக அந்த லைட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி சில வீட்டுகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா, புருஷன் பொண்டாட்டிக்கு சிங்கே இருக்காது. ஆனால் எவனுக்காக வாழ்கிறேன்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, என்னங்க இதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க, அவங்களெல்லாம் நமக்கு ஒன்றும் ஒத்து வராதுங்க அப்படிமா. எவ்வளோ நாள் அப்படி வாழ்ந்துட்டீங்க? 40 ஆண்டுகளாங்க. என்னங்க சொல்றீங்க? அந்த அம்மாட்ட போய் கேட்டோம் வச்சுங்களேன், அவர்லாம் மனிதனே கிடையாதுங்க. என்னங்க சொல்றீங்க? ஐயோ, அவருக்கெல்லாம் எங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் தெரியாதுங்க. தெரிஞ்சாரு 4வது நாளே எங்கள் அம்மாலாம் வந்து இப்படியேப்பட்ட கொடூரக்காரன்டா, எங்கள் அம்மாட்டெலாம் போய் சிரித்த மாதிரியே நின்றுக்கிட்டாரு. இதை எப்படிங்க சொல்ல முடியும்? அந்த ரொம்ப ராட்சசங்க, அவனோடலாம் வந்து பழகி போச்சுங்க. அப்படியே 40 ஆண்டுகள் வாழ்ந்துச்சு, இன்னும் 10 ஆண்டுகள் என் பிள்ளைங்கெல்லாம் வளர்ந்துருச்சு, ஆளாயிருச்சு, எல்லாம் அப்படியே நிற்கிது. இப்போ இந்த ஆளை போய் பாதிச்சுக்கிட்டு நிற்க முடியுமா? அப்பன்னு ஒருத்தன் கேட்பாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு, இதை கொண்டாந்து நிப்பாட்டணும்ல, அதனால தான் இது நின்றுட்டு போகுதுன்னு நான் பாட்டில் விட்டுட்டேன். சரி, ஏதாவது சரி செய்ய முடியுமா, நீங்கள் ஏதாவது ஆசீர்வாதம் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்குற ஆள்லாம் நான் பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, 2 பேர்த்துட்டையுமே அலைவரிசை இல்லை. இப்போ எனக்கு அந்த துன்பம் தீரப்பட்டது காரணம் என்னன்னா, அந்த கொடூரமான ஒருத்தர் இருந்தார்ல, அவர்கிட்ட இருந்து என் அலைவரிசையை எடுத்துட்டாங்க. அப்போ அவருக்கு என் மேலே கோபமே இல்லை. கோபம் மட்டும் இல்லைன்னு இல்லை, எனக்கு கொடுத்த பணத்தையே மறந்துட்டாரு. பணத்தை எப்படா மறப்பாருன்னா, என்னையே மறந்தா அப்புறம் பணம் மறந்து தானே போவோம். அந்த கதாபாத்திரம் ஞாபகத்துக்கு வந்தாதானே இருக்கும். அந்த கணேசனுக்கு போன போடுறா அப்படின்னா, கணேசன் ஞாபகம் வந்தாதானே அடுத்த வாட்டி போன போட சொல்லுவான். கணேசன் ஞாபகமே மறந்து போச்சுன்னா, கணேசனுக்கு போன் அடிக்கிறேன் மறந்து போகுதுன்னா, அதுதான் அலைவரிசை இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். இப்படி நம்மெல்லாம் வந்து சயின்ஸாக ஆராய்ச்சியாக அந்த தியானத்தை அந்த மேற்கொண்டு அங்கேருந்து படிப்படியாக நம்ம தான் சொல்கிறேன்ல, நம்மளை வந்து ஒரு மரத்தை எப்படி போய் வால் பட்டரில் வச்சு அந்த ரம்பத்தையெல்லாம் பார்த்துருக்கீங்களா,
அந்த மாதிரி போட்டு அந்த மரத்தை வந்து அறுப்பாங்க. அந்த வால்பட்டையில் இருக்கிற அந்த ரம்பம்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் நம்மளை அறுத்தாங்க. அப்போ நாம் என்ன நினச்சோன்னா, சிவபெருமானுக்கோ பெருமாளுக்கோ முருகனுக்கோ கண்ணு கிடையாது, இவ்வளோ கொடூரமாக நமக்கு தண்டனை கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து யோசிச்சுருக்கிறேன். நான் பல நாள் கோயில் கருவறையில் பார்க்கும்போது இவங்க தங்கத்தை போட்டு மின்னிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்ன ஏதாவது ஒன்று பண்ண மாட்டாங்களா, போக மாட்டாங்களாங்கிறதெல்லாம் யோசிச்சுருக்கேன். புரியுதுங்களா? பல நாள் சென்னையில் இருக்க டி நகரில் சின்ன திருப்பதின்னு இருக்குல்ல, அந்த வெங்கடாஜலபதி கோயிலுக்கே போய் நின்றுட்டு பெருமாளை பார்த்துட்டு இருந்தேன். என்ன நீ வந்து உலகத்துக்கே காசு கொடுக்குற அப்படி இப்படிங்கிறாங்களா. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா ஒரு நாள் கூட ஹெல்ப் பண்ண மாட்டான் அந்த ஆள். கடைசியில் அங்கே போனால் துளசி தண்ணி கொடுப்பாங்க, கொஞ்சம் கல்கண்டு கொடுப்பாங்க. இதை வாங்கிக்கிட்டே பல நாள் நின்றுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் பார்த்தேன், என்னடா அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இல்லை அப்படின்னா, அது என்ன காரணம்னா, உனக்கு ஹெல்ப்பு தேவையில்ல, உன்னை உருவாக்கப்படணும். உனக்கு பணம் கிடையாதுடா, உனக்கு வந்து வேற ஒன்று கொடுக்கணும். நீ வந்து என்னன்னா அந்த பொருள் வந்து உனக்கு வந்து கிடைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காது, உனக்கு தெரியாமல் நீ வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. நீ வந்து கள்ள நோட்டை கேட்குற, நான் உனக்கு நல்ல செயலை செய்யணும்னு செய்ய நினைக்கிறேன், தயவு செய்து பொறுமையாக நீ போயிரு, கல்கண்டையும் கொஞ்சம் துளசி தண்ணியும் குடிச்சிட்டு போயிரு. ஒரு நாள் நீ தெரிஞ்சுக்குவ. ஆகா, பெருமாளையும் முருகனையோ சிவனையோ நம்ம வந்து கொஞ்சம் கோச்சிக்கிட்டோம், அது கோச்சுக்கல்ல, அவங்க நம்மளை உருவாக்கியிருக்காங்கிறத நீ உணர்வ. அப்புறம் உணர்ந்தேன். புரியுதுங்களா? இதுதான் உண்மை செயல். இதுதான். அப்போ எல்லா பேருக்குள்ளேயும் ஒரு சோதனை காலம் வருது, ஒரு கஷ்ட காலம் வருதுன்னா அந்த இடத்த கொஞ்சம் நீங்கள் காரணம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. ஒரு குருவுக்கு தெரியாதா உங்களுக்குள்ளே இருக்கிற நோயை, ஒரு குருவுக்கு தெரியாதா உங்களோட இருக்கிற கஷ்டத்தை? அவர் வேடிக்கை பார்த்துட்டு அவர் போய் தூங்கிட முடியுமா? நீங்கள் என்ன அவ்வளோ சாதாரணமாக உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்க அவர் தெரியுமா? தெரியாது. ஏன் தீர்க்கலன்னா அதுக்கு காரணம் இருக்குது, அதுக்கு ரகசியம் இருக்குது. அதனால கொஞ்சம் காத்துரு அப்படிங்கிறது தான் அதோடைய விஷயம். அதனால அதை நீங்கள் பார்த்துக்காக்க அடுத்த சந்தர்ப்பத்தை சந்தி.